பொங்கல் பண்டிகையை கொண்டாட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தற்போது இருக்கக்கூடிய சூழல் என இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காகவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தற்போது சொந்த ஊர்களுக்கு செல்ல படையெடுத்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் நேரலையில் காட்டி வருகிறார். குறிப்பாக சிறப்பு பேருந்துகள் 11,600 பேருந்துகள் என்பது நேற்று, இன்று, நாளை என்று 3 நாட்களுக்கு விடப்படுகிறது. இன்றைய தினத்தில் மட்டுமே 1901 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் 680 சிறப்பு பேருந்துகள் தற்போது வரையிலுமே இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மட்டுமே 85,000க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக நேற்று இந்த சிறப்பு பேருந்துகள் என்பது தொடங்கப்பட்ட நிலையில் நேற்று, இன்று என்ற 2 நாட்களுக்கு மட்டுமே 2,85,000க்கும் மேற்பட்ட பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல பல்வேறு பேருந்து நிலையங்களில் இருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலுமே அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படவிருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கான பேருந்து என்பதும் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்துதான் தொடர்ச்சியாக இயக்கப்படுகிறது. குறிப்பாக SCTC அது மட்டுமல்லாமல் MTCA மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் ஒரு சில வழித்தடங்களில் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது கிளாம்பாக்கத்திலிருந்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் திண்டிவனம், திருவண்ணாமலை, அதே போல செங்கல்பட்டு உள்ளிட்ட ஊர்களுக்கும் இயக்கப்படுகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் இந்த கிளாம்பாக்கத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய தொடர்ச்சியாக தங்களது பல இடங்களில் இருந்து கிளாம்பாக்கம் வருவதற்காக முன்பதிவு என்பதும் சொந்த ஊர்களுக்கு செல்ல செய்திருக்கின்றனர். அவர்களுக்கான ஏற்பாடு என்பதும் தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டு பயணிகள் தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6க்கும் மேற்பட்ட தகவல் மையங்கள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒலிபெருக்கியின் மூலமாக போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ச்சியாக எந்த நடைமேடையில் எந்த ஊர்களுக்கான அந்த விரைவு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் என்பது இருக்கிறது என்றும் தெரிவித்து இருக்கின்றனர். 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னதாக முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தற்போது தங்களது பயணங்களை மேற்கொள்வதற்காக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனர். நம்மிடையே இடம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஊர், எங்க விட்டாண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை சேலம் போகிறோங்கண்ணா. இருக்குங்கண்ணா. முன்பதிவு செஞ்சிங்களா? இங்கே வரத்துக்கு பண்ணிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணோம். கிடைச்சிருச்சு. 9 மணிக்கு பஸ்ஸு. பேருந்து வந்து நேரத்துக்கு இப்போதான் வந்தேன். இனிமேல் தான் நான் பார்க்கணும். போயிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ரொம்ப லாங்காக இருக்குது. சென்னை விட்டு அவுட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் வரத்துக்கு சிரமமாக இருக்குன்னாங்க. நீங்கள் எப்படி வந்து அவுட்டரில் இருந்தால் கஷ்டம் வருது. பல்வேறு வழித்தடங்களில் இருந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணத்தை மேற்கொள்வதற்காக முன்பதிவு செய்துள்ள பயணிகள் தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். அவர்களுக்கான அந்த கட்டணம் என்பதும் கிளாம்பாக்கம் வருவதற்கான அந்த கட்டணத்தில் இருந்து நடத்துனர் மூலமாக கொடுக்கப்படும் என்றும் தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வருவதற்கு சிற்றுந்து என்பதும் சிறப்பு சிற்றுந்துகள் என்பதும் விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 450 இணைப்பு சிறப்பு பேருந்துகள் என்பதும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இயக்கக்கூடிய அந்த பேருந்துகளை வந்து இயக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி மற்றும் அதே போல தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய 21 ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இதற்கு முன்னதாகவே தங்களது ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கத்தில் வந்து தங்களது பயணங்களை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருகை தருபவர்களும் நடைமேடை வருவதற்கு சிரமப்படுபவர்கள்
குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதியவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பேட்டரி வண்டி என்பதும் வாகனங்கள் என்பதும் ஒரு 10 வாகனங்கள் இயக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த பயண வசதி என்பதும் தமிழக அரசு சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலை முன்னிட்டு தற்போது வரையிலுமே 2,80,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 6 மணி நிலவரப்படி இன்று மட்டும் இயக்கக்கூடிய 685 சிறப்பு பேருந்துகளில் 80,000க்கும் மேற்பட்ட பயணிகள் என்பது தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். அலுவலகங்களிலிருந்து வெளியே இல்லத்திற்கு வந்து சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வர்களும் அதே போல கல்லூரிகளை முடித்துவிட்டு தற்போது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டவர்களும் தொடர்ச்சியாக வருகின்றனர். அவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும்படி இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான உதவி என்பதையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக படுக்கை வசதிகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட முதலுதவி அளிக்கக்கூடிய உபகரணங்கள் என அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் 5 கூடுதலாக அந்த ஆம்புலன்ஸ் வசதி என்பதும் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பிலும் இந்த பயணங்களை மேற்கொள்வதற்காக மாநகர போக்குவரத்து கழகங்களை கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் மூலமாக பல ஊர்களுக்கு இயக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்னும் நேரம் கடக்க பொதுமக்களின் வருகை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த 8 மணி 9 மணி உள்ளிட்ட நேர மணிகளில் இதற்கான பயணங்களை மேற்கொள்வதற்காக அதிகப்படியான பயணிகள் முன்பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் மையங்களில் இருந்து தற்போது தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதன்படி தொடர்ச்சியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொள்வதற்காக தொடர்ச்சியாக பயணிகள் வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வறுமையா சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.